ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போகிறது ராஷ்மிகா மந்தானாஸ் சோலோ ஃபில்ம், அதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் என்ற பெயரில் வந்து படம் டீசர் வந்திருக்கு. ஸோ வில் பி ரியாக்டிங் டு தட் அண்ட் வில் சி ஹவ் இட் கோஸ். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். லெட்ஸ் கெட் இட் ஆன் வித் தி ரியாக்ஷன் right away, guys. Come on now. Okay. விழியும் தீண்டும் நேரம். So it seems like a college student's life. மீண்டும் மீண்டும் கூடல் வேண்டும், இல்லை என்றால் ஏங்கும் இதயம். தேடி நின்றேன் நான் நிலாவை. Okay, college love story. நீ சிதறிய சிரிப்பை அள்ளிக்கொள்வேன், உன் கண்ணீரெல்லாம் துடைத்து விடுவேன், தயங்கும் முன்னை ஏந்திக் கொள்வேன், எல்லை எல்லாம் மீறி விடுவேன். I won't lie, the music is insane. புரியாதா? இதுதான் காதல் தெரியாதா? இதுதான் கவிதை எழுதுறாங்க. இது ஏதோ பிக்கப் லைன் இல்லைல்ல, இதுக்கெல்லாம் விழ மாட்டேன். I have a lot of opinions on this. Well, ladies and gentlemen, actually இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து இம்மீடியட்டாக எனக்கு என்னன்னா வந்து இந்த படம் வந்து ஏதோ ஒரு 2 waysல அது போகுமோ அப்படின்ற ஒரு தோணல் இருக்குது. அதாவது வந்து ஒரு நார்மல் காலேஜில் வந்து எப்படி ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வந்து டேட் பண்ணி லவ் பண்ணி அதுக்குள்ளே வர்ற பிரச்சனைகள், ப்ராப்ளம்ஸ் அண்ட் அதுக்குள்ளே நடக்கிற ஈகோ கிளாஷஸ் அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அதெல்லாம் வந்து பொறுத்துக்கிட்டு டீல் பண்ணி தாண்டி போகிற கதையாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு சைடு அது தோணினாலும், இன்னொரு சைடில் எனக்கு என்ன தோணுதுன்னா வந்து இஸ் இட் கோயிங் டு பி சம் சார்ட் ஆஃப் அ மிஸ்ட்ரி எலிமெண்ட் ஆடட் டு இட், யூனோ, லிட்டில் பிட் ஆஃப் அ மிஸ்ட்ரி இன் த சென்ஸ் தட் எப்படி சொல்கிறது, இப்போ வந்து லெட்ஸ் சே த கை இஸ் தேர், அவன் வந்து ஏதாவது ஒன்று பிளான் பண்ணி அவனுடைய அல்டீரியர் மோட்டிவுக்கு ஏதாவது பண்ணுவானோ பண்ண மாட்டானோ. ஸோ அங்கேயும் ஒரு டவுட் இருக்குது. ஆர் சம்திங் ராங் வித் திஸ் பர்சன், இவங்க வந்து ஏதாவது சைக்கலாஜிக்கலாக வந்து டார்ச்சர் பண்ணுறாங்களா, இல்லை இவன் சைக்கலாஜிக்கலாக இவங்கள டார்ச்சர் பண்ணுறாங்களா என்ற ஒரு போன்ற கதையாகவும் இருக்குமோ அப்படின்றது என்னோட இன்னொரு சைட் ஆஃப் த மைண்ட் எனக்கு வந்து அந்த தோணல் இருக்குது. ஸோ அதனால் இன் ரியாலிட்டி I will just assume that it's going to be a normal college love story and how it is being dealt around என்றது. But to be very honest with you, I'm all up for it. ஏன்னா வந்து நம்மளும் வந்து காலேஜில் போகும்போது நம்ம நிறைய பார்த்துருப்போம், நிறைய வந்து இன்டராக்ட் பண்ணிப்போம். ஏன் நம்மளே நிறைய சில பேர் வந்து ஃபஸ்ட் ஹேண்டாக இது டீல் பண்ணியிருப்போம். யூனோ ஹவு திங்ஸ் கோஸ் வித் இன் காலேஜ் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ஹவு தே வில் ட்ரை டு மேனேஜ் லைஃப் ஆஸ் டு ஃபிகர் அவுட் வாட் தே வாண்ட் டு டூ இன் லைஃப் அட் த சேம் டைம். ஸோ அதனால் அந்த எல்லாத்தையுமே வந்து போட்டுட்டு வந்து இதில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதும் வந்து இட்ஸ் குவைட் த டிஃபிகல்ட் டாஸ்க் டு டூ. ஒன்லி இஃப் இட்ஸ் லைக் யூனோ பியூர் அண்ட் ரியல் இனஃப் தே வில் கோ த்ரூ த எஃபர்ட்ஸ். பட் ஆனால் நான் பார்த்த வரைக்குமே வந்து நிறைய இது வந்து ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் இட்டுக்காக செஞ்சு அதுக்கப்புறம் வந்து அதில் வர்ற ஒரு மனவேதனை, கோபம், துக்கம், so all those emotions that flood through post the breakup because they just want to be in a relationship for the sake of it என்றதும் ஒரு சில பேர் இருக்காங்க. ஸோ அதனால் I hope this entire movie sends a pretty good message regarding this subject. ஸோ அதனால் கைஸ் இதை சொல்லி நான் வந்து இதை முடிச்சுக்கிறேன். இந்த ட்ரெய்லரை பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம் and we'll get more insights as to what actually the movie is. But has it intrigued me in the meantime? Definitely yes, it has made me intrigued as to எப்படி தான் இந்த கதை போகாதோ என்னதான் செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கியூரியாசிட்டியை வந்து இன்கிரைன் பண்ணிட்டாங்க. நாட் தட் இட் இஸ் டிஃபிகல்ட் டு இன்கிரைன் கியூரியாசிட்டி இன் மீ, ஈஸியாக வந்துடும். ஸோ கைஸ் இந்த மாதிரி வேறு ஏதாவது பார்க்கணுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் and also if you'd like to react to a lot of other things which is not exactly related to cinema or music, comment down below and I'll definitely do it. And yeah guys, இன்னும் நான் சொல்லிக்கிறேன், we are at currently 482 subscribers. நம்ம வந்து இந்த இயர் எண்ட் 19 டேஸுக்குள்ளே அந்த மேஜிக் 500 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிடலாம் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன். ஸோ அதனால் அதை நிறைவேற்றுவதற்கு எல்லாரையும் வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க என்று சொல்லி
இதோடு உங்களை விட இடைவிடுகிறேன். ஸோ அதனால் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் அண்ட் see you guys in the next one. Bye bye.